இன்றைக்கான ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? என்னம்மா இன்னைக்கு இட்லிக்கு மறுபடியும் நீ தேங்காய் சட்னி, இந்த உடச்சக்கடலை சட்னி இதை விட்டால் உனக்கு வேறு ஒன்றுமே உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு உங்கள் பசங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? கொடுத்தா சாப்பிட மாட்டாங்களா? அவங்களுக்கு ஒரு ருசியான சட்னி நம்ம செஞ்சு காமிப்போமா? பீர்க்கங்காய் தோல் சட்னி. இதில் என்னம்மா பெரிய வித்தியாசம் அப்படின்னு கேட்டுறாதீங்க. இல்லை 1-2-3 விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு செய்யும் போது நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதுக்காக தான் நம்ம பீர்க்கங்காய் தோல் சட்னி செய்கிறப்போ கண்டிப்பாக இந்த 2-3 அந்த லைன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ரிமூவ் பண்ணணும் ஃபஸ்ட் ஸ்டெப்பாக. ரெண்டாவது வந்து அந்த ஹாட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் எடுத்துறது நல்லது. எதுக்காக அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுக்குறப்போ கண்டிப்பாக இது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறது கஷ்டம்தான். அதனால கண்டிப்பாக இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டு தான் ஆகணும். இதோடு சேர்த்து நீங்கள் ஒரு காலமும் சட்னி செய்ய வேண்டாம். அது வந்து நல்லது கிடையாது. நம்ம முடிஞ்ச அளவு எலசான காயை சூஸ் பண்ணுறது நல்லது. நார்மலாக பீர்க்கங்காய் வாட்டர் கண்டென்ட் அதிகம். நீங்கள் இந்த தோலை சீவும் போதே தெரியும் உங்களுக்கு, அதோட க்ரீன் கலர், அதில் அந்த தோலில் கூட எவ்வளோ தண்ணி சத்து இருக்குது பாருங்கள். அப்போ வந்து இது நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதில் வந்து டைஜஷன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா வயசு ஏஜ் பீப்புள்ஸும் இது சாப்பிடலாம். இல்லை கேலரிஸும் ரொம்ப கம்மி, ஹெல்த்துக்கு அதனால் நல்லது. நம்ம சீவனை இந்த பீர்க்கங்காய் தோலை எல்லாத்தையுமே ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருவோம். இதுக்கு தேவையான சட்னி அரைக்க ஒரு இன்க்ரீடியன்ட் பார்த்துருவோம். சின்ன சைஸ் வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் இதை வந்து நறுக்கி நம்ம வச்சுப்போம். கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு, உளுந்து, புளி, இவ்வளோ தான் இதுக்கு அரைக்கிறதுக்கு சட்னி தேவையான பொருட்கள். இதை எல்லாத்தையுமே நம்ம வதக்கி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ராவாக வந்து யூஸ் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் வந்து கடுகு, காஞ்ச மிளகா, உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வதக்கி நம்ம எடுத்துருவோம். நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு என்னோடய பெஸ்ட்டு வீடியோஸை நான் போடுறேன். இனிமேல் நான் இதை வந்து வீடியோஸாக தான் நான் அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஏன்னா ஷார்ட்ஸாக இருக்கிறதுனால என்னால் 2-3 விஷயத்தை வந்து கொஞ்சம் நல்ல விஷயத்த சொல்லணும்னு நினச்சாலும் அதில் என்னால் சொல்ல முடியலை. அதனால் நான் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவு என்னோடய வீடியோஸை நீங்கள் இனிமேல் ஃபாலோ பண்ண பாருங்கள். புளி சேர்த்து நம்ம வதக்கிட்டு கொஞ்சோண்டு தேங்காயும் உப்பும் இதை எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுருவோம். லாஸ்ட்டாக நம்ம தேங்காவை ஆட் பண்ணிப்போம். ஆற வச்சதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு ஃபைனலாக இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காயும் உப்பையும் போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம ஆட் பண்ணிப்போம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம சட்னி அரைச்சி வச்சாச்சு. தேவையான அளவுக்கு நம்ம தாளித்து ஊற்றிடுவோம். காஞ்ச மிளகா போட்டாலும் சரி, கடுகு போட்டுருவோம். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றுவோம். இதுக்கு சப்போர்ட்டாக சுட சுட இட்லி, சுட சுட இட்லியை வச்சு இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையாகவே பசங்களுக்கு டெய்லியும் ஒரே சட்னி விதமாக சாப்பிட்ற பசங்களுக்கும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும், ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு போர் அடித்தவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் இதை செஞ்சு கொடுங்க. இதில் உண்மையாகவே குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. டைரெக்டாக காய்கறி கொடுத்து சாப்பிடாத பசங்க இப்படி சாப்பிடுவாங்க. ஹெல்த் வைஸும் இது ரொம்ப